எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.5 சொல்லித்தரேன். ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா +or-1/√of டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸை இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ determinant of adjoint A. So 7 எடுத்துக்கிட்டோம். அந்த row அந்த column விட்டு 11 7 5 7 minus 7 this row this column minus 1 7 11 7 minus 7 இந்த row அந்த column விட்டு minus 1 11 11 5 11 7s are 77 minus 35 minus 7 7 1s are 7 11 7 77 5 1s are 5 11 11s are 121. -77 minus 35 42 7 plus 77 minus 84 minus 126. 42 into 7 294 minus into minus plus 84 into 7 588 126 into 7 882. 294 plus 588 plus 882 1764. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்ஜாயிண்ட் ஏக்கு திருப்பி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் திருப்பி எழுதிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7. So adjoint of adjoint A. ஸோ இந்த ரோ வந்து இந்த 7க்கு கண்டுபிடிக்க அந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். 11 7 5 7. ஸோ இந்த 7க்கு minor calculate பண்றப்போ this row this column minus 1 7 11 7 minus 7க்கு minus 1 11 11 5. ஸோ அதே மாதிரி minus 1க்கு பண்றப்போ அந்த column விட்டுறணும். 7 minus 7 5 7 11க்கு 7 minus 7 11 7 7க்கு 7 7 11 இந்த 7க்கு 7 7 11 5. நெக்ஸ்ட் 11க்கு இந்த காலம் விட்டுறோம். 7 minus 7 11 7 5க்கு இந்த காலம் விட்டுறணும். 7 minus 7 minus 1 7 இந்த 7க்கு 7 7 minus 1 11. ஸோ இதுக்கு எல்லா டிட்டர்மினன்ட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் அட்ஜாயிண்ட். ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சைன் மாற்றிக்கலாம். இப்போ 11 7s are 77 minus 7 5s are 35 minus of minus 7 minus 77 5 1s are minus 5 121 minus of 7 7s are 49 plus 7 5s are 35 7 7s are 49 minus 77 plus 77 ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இல்லைன்னா 7 5s are 35 minus 77 7 7s are 49 plus 77 7 7s are 49 minus 7
7 11s are 77 plus 7. So 77 minus 35, 42. This minus 84, minus plus 40, 84 minus 126, 49 plus 35, 84, 49 plus 77, 126, 35 minus 77, minus 42, this is minus plus 42, 49 plus 77, 126, 49 minus 7, minus 42, so 84. So இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். A மேட்ரிக்ஸ்க்கு 1 by root of determinant of adjoint A into adjoint of adjoint A. 17 ஆல்ரெடி adjoint A கண்டுபிடிச்சிருக்கோம். determinant adjoint A வந்து 1764ன்னு. ஸோ adjoint of adjoint A வந்து இது 42. ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதலாம். டிரான்ஸ்போஸ் ரோ காலம் இன்டிஜர் 42, 84 minus 126, 84, 126, 42. minus 42, 84. ஸோ இதை கண்டுபிடிச்சதை இங்கே எழுதலாம். 42, 84, 126, 84, 126, minus 42, minus 126, 42, 84. ஸோ ரூட் 1764 வந்து இது லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். 1764. ஸோ ரெண்டு நம்பரை எடுத்துக்கலாம். ஸ்கொயர் நம்பரை சொல்லி பார்க்கணும். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. ஸோ இது ஜாஸ்தியாக போகுது, அதனால இதை எடுத்துக்கலாம். 4 4s are 16, 17 minus 16 1, இந்த 64 கீழே எடுத்துக்கணும். ஸோ இந்த எந்த நம்பர் இருந்தாலும் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8. இப்போ ஒரு நம்பரை இங்கே 4ல் முடியினாலும் 82 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே பண்ணணும். ஸோ 82 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 2 2s are 4, 8 2s are 16. ஸோ 164 வருது. ஸோ ரூட் 1764ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 42. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 by 42. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 84, 126, 84, 126 minus 42, minus 126, 42, 84. ஸோ இது 42 டேபிளில் இப்போ டிவைட் பண்ணுறப்போ 1ன்னு கிடைக்கும். இது 84 வந்து 2, இது 42 3s are
இது again 2, இது 3, -1, இது -3, 1, 2. ஸோ இதுதான் ஆன்சர். Next example 1.6. If adjoint A equal to adjoint A கொடுத்திருக்காங்க -1 2 3 1 1 2 2 2 1. Find A inverse. A inverse க்கு இதுதான் formula, plus or minus 1 by square root of determinant of adjoint A into adjoint A. So determinant of adjoint A இப்போ கண்டுபிடிக்கலாம். -1 1 2 2 1 -2 1 2 2 1 +3 1 1 2 2 -1 2 1 -4 -2 1 -4 +3 2 -2 இது 0 ஆயிடும். -3 இது 0 +3 -3 2 6 6 +3 9. So root of adjoint A னா so இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். the root of determinant of adjoint A, root 9 வந்து 3 plus or minus 3 வரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ plus or minus 1 by root 9 தான் 3 ஆயிடுச்சு into adjoint A. ஸோ plus or minus 1 by 3 adjoint A இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. adjoint A வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். -1 2 3 1 1 2 2 2 1. இது இதுதான் ஆன்சர். Next example 1.7. If A is symmetric, prove that adjoint A is also symmetric.
ஸோ ஏ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம அட்ஜாயிண்ட் ஏ சிமெட்ரிக்னா அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் டிரான்ஸ்போஸ் வந்து அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து adjoint A transpose equal to adjoint of A transpose. A transpose அவங்க ஏன்னு சிமெட்ரிக்னால அது A matrix equal adjoint A. Therefore adjoint A is symmetric. Next example 1.8. Verify the property. A matrix கொடுத்திருக்காங்க 2 9 1 7. A transpose inverse equal to A inverse transpose equal நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு A transpose இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு பண்ணலாம். A டிரான்ஸ்போஸ்னா இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இது 2 9 1 7. அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 by determinant of A transpose into adjoint of A transpose. Determinant of A transpose multiply 7 2s are 14 minus 9. Adjointனா இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணும் 7 இங்கே 2 இது minus 1 minus 9. ஸோ 14 minus 9 வந்து 5. 1 by 5 7 minus 1 minus 9 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு A inverse. A inverseக்கு இதுதான் ஃபார்முலா 1 by determinant A adjoint A. அதுக்கப்புறமா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். 1 by determinant Aனா இந்த ரோ காலம் மல்டிபிள் 7 2s are 14 minus 9. adjoint Aனா இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணும் 7 இங்கே 2 இது minus 9 minus 1. 14 minus 9 5 1 by 5 7 minus 9 minus 1 2. ஸோ A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 7 minus 9 minus 1 2. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. இது LHS நம்ம கண்டுபிடிச்சிருக்கு RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS equal to RHS verified. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.